Hello, Bloomers. Welcome back to our Embedded C programming series. In this previous video, we discussed the basics of programming and Embedded C. In today's video, we are going to learn one of the most important concept in C programming, the structure of a C program. Every program follows a specific structure, and understanding this structure is the first step toward becoming a good programmer. So in this video, we will break down each section of your C program one by one with a simple explanation and examples. Let's get started. ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ சி ப்ரோக்ராமிங்கில் மொத்தம் 6 செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன செக்ஷன்னா, ஃபஸ்ட் ஒன் வந்து டாக்குமெண்டேஷன் செக்ஷன், செகண்ட் ஒன் லிங்க் செக்ஷன், தேர்ட் ஒன் டெஃபினேஷன் செக்ஷன், ஃபோர்த் ஒன் குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன், ஃபிஃப்த் ஒன் மெயின் ஃபங்க்ஷன் அண்ட் சிக்ஸ்த் ஒன் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த 6 செக்ஷனும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அண்டு அந்த ப்ரோக்ராமிங்கில் எந்தெந்த இடத்துல என்னென்ன செக்ஷன் வருது அதையும் தெளிவாக பார்க்கலாம். இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராமோட சாம்பிள் ப்ரோக்ராமிங் கோடு. இந்த ப்ரோக்ராமிங் கோடில் நான் ஒவ்வொரு செக்ஷனும் எந்த இடத்துல வருதுன்னு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு டாக்குமெண்டேஷன் செக்ஷன் இருக்கும், செகண்ட் லிங்க்கு, தேர்ட் வந்து டெஃபினேஷன் இருக்கும், ஃபோர்த் வந்து குளோபல் டிக்ளரேஷன், ஃபிஃப்த் வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருக்கும், கடைசியாக வந்து ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து காமனாக இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் அந்த என்னென்ன செக்ஷன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து டாக்குமெண்டேஷன் செக்ஷன். டாக்குமெண்டேஷன் செக்ஷன் தான் வந்து சி ப்ரோக்ராமோட ஃபஸ்ட்டு செக்ஷன். இந்த டாக்குமெண்டேஷன் செக்ஷனில் ஒரு கமெண்ட் இருக்கும். அந்த கமெண்ட் அந்த ப்ரோக்ராமை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ரோக்ராமோட பர்பஸ் என்ன, இல்லை அந்த ஆத்தரோட நேம் என்ன, இம்பார்ட்டண்ட்டான நோட்ஸு, இல்லை இந்த ப்ரோக்ராம் எதை பற்றினது அப்படின்னு அந்த சிம்பிளாக ஒரு அந்த ப்ரோக்ராமை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு கமெண்ட் வந்து டாக்குமெண்டேஷன் செக்ஷனில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ சி ப்ரோக்ராம், அதுதான் டாக்குமெண்டேஷன் செக்ஷன். ஸோ அதில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ சி ப்ரோக்ராமுங்க தான் கமெண்ட். ஓகேவா? இந்த டாக்குமெண்டேஷன் செக்ஷன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, டாக்குமெண்டேஷன் அப்படின்னா என்ன? டாக்குமெண்டேஷன் மீன்ஸ் ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன் ஆர் டாக்குமெண்டேஷன் அபவுட் தி ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமை பற்றின இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணக்கூடியது தான் வந்து டாக்குமெண்டேஷன். ஸோ இந்த டாக்குமெண்டேஷன் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணுறீங்க, இன்றைக்கி ரைட் பண்ணுறீங்க, ஒரு 6 மாதம் கழித்து அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா, அதாவது டாக்குமெண்டேஷன் இல்லாமல் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா, இது எதுக்காக எழுதணும், இந்த ப்ரோக்ராம் கோட் எதுக்கானது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. கரெக்டாக மறந்துருப்பீங்க. இதுவே நீங்கள் ஒரு டாக்குமெண்டேஷன் போட்டு அதை கோட் வந்து ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் அதை பார்த்ததுமே உங்களுக்கு இமீடியட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இந்த ப்ரோக்ராமோட பர்பஸ் என்ன அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் இந்த டாக்குமெண்டேஷன் செக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷன். அது கம்பல்சரி எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ரைட் பண்ணணும். அதே போல் இந்த டாக்குமெண்டேஷன் செக்ஷனை வந்து யார் ரீட் பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ரோக்ராமர் தான் ரீட் பண்ணுவாங்க. எதுக்காகனா ஃப்யூச்சர் மெயின்டெனன்ஸ்க்காக. இந்த டாக்குமெண்டேஷன் செக்ஷனை கம்பைலர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது, கம்ப்யூட்டர் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணாது. ஸோ கம்பைலர் வந்து இதை கம்ப்ளீட்லி இக்னோர் பண்ணிடும். ஸோ இது நம்ம எதுக்காக நம்ம இந்த கோட் ரைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நமக்கு ஒரு ரிமெம்பருக்காக தான் இந்த கமெண்ட் செக்ஷன், அந்த டாக்குமெண்டேஷன் செக்ஷன் வந்து நம்ம ரைட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது வந்து 2 டைப்ஸ் இருக்குது டாக்குமெண்டேஷன் செக்ஷனில். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிங்கிள் லைன் கமெண்ட், செகண்ட் மல்டி லைன் கமெண்ட். சிங்கிள் லைன் கமெண்ட் அப்படிங்கிறது வந்து சிங்கிள் லைனில் ஒரு கமெண்ட்டை டைப் பண்ணுறோன்னா அது சிங்கிள் லைன் கமெண்ட். ஸோ எக்ஸாம்பிள் திஸ் இஸ் அ கமெண்ட், இது ஒரு கமெண்ட் அப்படின்னு ஒரு சிங்கிள் லைனில் நம்ம கமெண்ட் கொடுக்குறோம். இதுவே மல்டி லைன் கமெண்ட் அப்படின்னா என்னென்னா, மல்டி லைன் கமெண்ட் வந்து உங்களுக்கு புரியாத மாதிரி சொல்லணும்னா, மல்டி லைன் கமெண்ட் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு புக்கோட கவர் பேஜ் இருக்குன்னா, அந்த புக்கோட டைட்டிலு, அதோட ஆத்தர் நேமு, எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க, ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணும்போது, ஸோ சிங்கிள் லைனில் நம்மளால் வந்து அந்த கமெண்ட்டை வந்து நம்ம கொடுக்க முடியாது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சிங்கிள் லைனில் நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ இட்ஸ் டேக் சம் மோர் லைன்ஸ். ஸோ இதை வந்து மல்டி லைன் கமெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த சிங்கிள் லைன் கமெண்ட்க்கும் மல்டி லைன் கமெண்ட்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ சிங்கிள் லைன் கமெண்ட் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா,
ஒன்லி ஸ்லாஷ் சிம்பிள் மட்டும்தான் நீங்கள் கொடுப்பீங்க. ஓகே, ஃபார்வர்ட் ஸ்லாஷ். ஓகே, இதுவே நீங்கள் மல்டி லைன் கமெண்ட் கொடுக்கும்போது ஸ்லாஷு பக்கத்தில் வந்து ஒரு ஆஸ்ட்ரிக் சிம்பிள் கொடுப்பீங்க. ஓகே, ஸோ ஒரு ஸ்லாஷ் அண்ட் ஆஸ்ட்ரிக் சிம்பிள் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு மல்டி லைன் கமெண்ட். வெறும் ஸ்லாஷ் மட்டும் இருந்துச்சுன்னா அது ஒன் லைன் கமெண்ட். ஓகே, சிங்கிள் லைன் கமெண்ட் ஒரு ஒன் லைன் கமெண்ட் எப்படினாலும் சொல்லிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ரெண்டுத்துக்கு கூடிய டிஃப்ரெண்ட். செகண்ட் ஒன் லிங்க் செக்ஷன். இந்த செக்ஷனில் நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையான ஹெடர் ஃபைல்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். ஹேஷ் இன்க்ளூட் studio.h. இதில் இன்க்ளூட் அதோட மீனிங் என்னென்னா இன்க்ளூட் திஸ் ஃபைல் studio.h. ஸ்டூடியோ அப்படிங்கிறதுக்கான மீனிங் ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட். .h அப்படிங்கிறது ஹெடர் ஃபைல். ஓகே, ஹெடர் ஃபைல்னால் என்ன? ஹெடர் ஃபைல்னால் ஆல்ரெடி யாரோ எழுதி வச்சுருக்க ஃபங்க்ஷன்ஸோட கலெக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் printf, scanf இதெல்லாமே studio.hல ஆல்ரெடி இருக்கும். நம்ம மறுபடியும் வந்து ரைட் பண்ண தேவையில்லை. இந்த லிங்க் செக்ஷன் ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது printfனு நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லி ஒரு கமெண்ட் கொடுக்குறீங்க. printf hello bloomers கொடுக்குறீங்க. கம்பைலர் என்ன பண்ணணும், printfனா என்னன்னு தெரியாது அதுக்கு. அது என்ன பண்ணணும், இப்போ என்னன்னு தெரியாது. ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், ஹெடர் ஃபைல் கொடுத்துருக்கோம். ஹெடர் ஃபைல் கொடுத்ததுனால என்ன பண்ணணும்னா கம்பைலர் வந்து studio.hக்குள்ளே போயிட்டு printf ஃபங்க்ஷனை பார்த்து எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த ஹெடர் ஃபைல் நம்ம கொடுக்கும்போது முடியும் போது செமிகோலன் கொடுக்கக்கூடாது, செமிகோலன் போடக்கூடாது. அதே போல் இந்த ஹேஷ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ். இது வந்து என்ன பண்ணுன்னா கம்பைலர் வந்து கம்பைல் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ரீ ப்ராசஸரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடும். தேர்ட் ஒன் டெஃபினேஷன் செக்ஷன். இந்த செக்ஷனில் கான்ஸ்டன்ட் அண்ட் மேக்ரோஸை வந்து டிஃபைன் பண்ணுவோம். அதுக்கு ஹேஷ் டிஃபைங்கிற டைரக்டிவ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். முன்னாடி நம்ம பார்த்த அந்த கோடில் ப்ரோக்ராமிங் சோர்ஸ் கோடில் டெஃபினேஷன் செக்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்கோம், ஹேஷ் டிஃபைன் PI 3.14ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஹேஷ் டிஃபைங்கிறது ஒரு ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ். ஓகேவா, இந்த ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ் என்ன பண்ணணும்னா கம்பைலர் வந்து கம்பைல் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு வேல்யூக்கு ஒரு நேமை வந்து அசைன் பண்ணுறோம். இப்போ 3.14ங்கிறது ஒரு வேல்யூ, PIங்கிறது நேம். இப்போ அந்த வேல்யூக்கு நம்ம PIன்னு ஒரு நேம் வந்து அசைன் பண்ணுறோம். 3.14க்கு பதிலாக நம்ம PIன்னு ஒரு நேமை கொடுக்குறோம். ஓகே, இதை ஏன் யூஸ் பண்ணுறோம், இந்த டெஃபினேஷன் செக்ஷன் ஏன் யூஸ் பண்ணணும்னா, இப்போது சர்க்கிளோட ஏரியா வந்து கேல்குலேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அதோட ஃபார்முலா என்ன, சர்க்கிளோட ஃபார்முலா ஏரியா கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன, πr². பையோட வேல்யூ என்ன, 3.14. ஸோ இப்போ நம்ம எப்படி எழுதுவோம், அதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு 3.14 இன்ட்டு ஆர்னு எழுதுவோம். ஸோ இது இப்படி ரைட் பண்ணுறதுக்கு பதிலாக PI இன்ட்டு ஆர் அப்படி ரைட் பண்ணோன்னா கம்பைலர் என்ன பண்ணோன்னா PI அப்படின்ற நேமை பார்த்ததுமே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோன்னா 3.14ன்னு ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ ஏரியாவோட வேல்யூ என்ன இருக்கும், π இன்ட்டு ஆர்னு வரும். ஓகேவா, அதுக்கு பதிலாக PI, அதாவது பை தான் வந்து PIன்னு சொல்கிறோம். ஸோ இந்த டெஃபினேஷன் செக்ஷன் யூஸ் பண்ணுறதோட அட்வான்டேஜ் என்னென்னா, சப்போஸ் பையோட வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா, நம்ம ஒரு 10 இடத்துல இல்லை ஒரு 50 இடத்துல நம்ம போட்டிருக்கோம் அந்த வேல்யூவை. ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு 3.14 வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலாக ஒரு பிளேஸில் நம்ம சேஞ்ச் பண்ணால் போதும், ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே வந்து என்ன ஆகும்னா அப்டேட் ஆகிடும். ஸோ இதுதான் இதோட அட்வான்டேஜ். செக்ஷனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, இந்த ஹேஷ் டிஃபைனுக்கு முடியும் போது நம்ம செமிகோலன் போடக்கூடாது. ஹேஷ் டிஃபைங்கிறது ஒரு ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கான்ஸ்டன்ட்ஸை டிஃபைன் பண்ணுறதுக்காக. மேக்ரோ அப்படின்னா என்னென்னா ஒரு ஷார்ட்கட் நேம். இந்த ஒரு ஆக்சுவல் வேல்யூக்கு பதிலாக நம்ம ஒரு நேம் கொடுக்குறோம், அந்த நேமை தான் நம்ம மேக்ரோ அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஷார்ட்கட் நேம் மாதிரி. இப்போ பைக்கு 3.14க்கு பதிலாக நம்ம பைன் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஃபோர்த் ஒன் குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன். ஒரு மெயின் ஃபங்க்ஷனுக்கு வெளியே டிக்ளேர் பண்ணுற வேரியபிளை குளோபல் வேரியபிள்னு சொல்கிறோம். இங்கே நம் வேரியபிள் மெயின் ஃபங்க்ஷனுக்கு வெளியே டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அதனால் இது குளோபல் வேரியபிள்.
ஓகேவா? ஒரு வேரியபிள எல்லா ஃபங்ஷனும் யூஸ் பண்ணணும்னா, அந்த வேரியபிள ஃபங்ஷனுக்கு வெளிய டிக்ளேர் பண்றோம். ஸோ அதுதான் குளோபல் வேரியபிள்னு சொல்றோம். 5th ஒன் மெயின் ஃபங்ஷன். ஒரு சி ப்ரோகிராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது, கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட்டு மெயின் ஃபங்ஷன தான் சர்ச் பண்ணும். அங்கருந்து தான் ப்ரோகிராமோட எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ப்ரோகிராமிங் கோட்ல மெயின் அதுக்கப்புறம் ஒரு கர்லி பிரேஸஸ் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா? அந்த ஓப்பன் கர்லி பிரேஸ் ஸ்டார்ட் ஆயிட்டு, க்ளோசிங் கர்லி பிரேஸ் அதுக்குள்ள இருக்கக்கூடியது தான் வந்து மெயின் ஃபங்ஷன்ஸ். ஸோ இன்ட் அப்படிங்கிறது இன்டீஜர். இது வந்து ஃபங்ஷனோட இன்டீஜர் வேல்யூவை வந்து ரிட்டர்ன் பண்ணும். மெயின் அப்படிங்கிறது ஃபங்ஷனோட நேமு. எல்லா சி ப்ரோகிராம்லேயும் மெயின் ஃபங்ஷன் இருக்கும். அடுத்து பேராந்தசிஸ். பேராந்தசிஸ் என்ன பண்ணணும்னா, ஃபங்ஷன்ஸ்க்கு பேராமீட்டர்ஸை சென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ப்ரோக்ராமில் இன்ட் மெயின் ஸ்டார்ட் ஆயிட்டு, அடுத்து ஒரு ஓப்பன் கர்லி பிரேஸஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அங்கேருந்து ஃபங்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த கர்லி பிரேஸஸ் எங்கே முடியுதோ, அங்கே அந்த ஃபங்ஷன் முடியுதுன்னு அர்த்தம். ஓகே. லாஸ்ட் ஒன் யூசர் டிஃபைன் ஃபங்ஷன். யூசர் டிஃபைன் ஃபங்ஷன் வந்து ப்ரோக்ராம் ரைட் பண்ணுற ப்ரோக்ராமர் ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை பண்ணுறதுக்காக அவங்க டிஃபைன் பண்ணக்கூடிய ஃபங்ஷன் தான் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்ஷன். ஸோ இந்த ப்ரோக்ராமில் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் வந்து லாஸ்ட்டாக இருக்கு பாருங்க, வாய்ட் டிஸ்பிளே printf welcome to embedded C. இது user defined function. Today we learned the complete structure of a C program and understood the purpose of each section by step. Make sure you understand these fundamentals before moving on to the next topic. In our next video, we will explore variables and data types in C with simple explanation and practical examples. I hope this concept is clear and easy for you to understand. If you still have any questions or doubts, feel free to ask them in the comment section. I'll be happy to help. Until then, keep learning and keep blooming. See you in the next video. Thank you.